வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இந்த கதை உண்மையாவே உண்மை சம்பவம். நீதியா பாசமா எது முக்கியம்? நம்ம ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கும்போது எது முக்கியம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம எல்லார் வாயிலிருந்தும் வர்றது பாசம்தாங்க முக்கியம். உண்மையாவே பாசத்துல தாங்க நம்ம அழிஞ்சு போறதுக்கு காரணம். ஆனா இந்த மன்னர் பாசத்தை விட நீதி தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்த ஒரு மன்னர். இந்த மன்னரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுலயும் அக்கா மடம், தங்கச்சி மடம் ராமநாதபுரத்துல உருவான வரலாறை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த கதை ராமநாதபுரம் கதை. திருவுடை தேவர் இவர் தாங்க விஜய ரகுநாத சேதுபதி மன்னர். ரொம்ப அருமையான அரசர். ராமநாத சுவாமி மேல, அந்த கோவில் மேல அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு பயம் அவருக்கு. அந்த கடவுள் மேல இந்த அரசர்களுக்கெல்லாம் ஒரு விதமான பக்தி இருக்கு பாருங்க. எந்த இடத்துலையும் அரசர் நான் தான் அப்படின்ற அதிகாரத்தை காமிக்கவே மாட்டாரு. எல்லாமே இறைவனுடைய செயல்தான் அப்படின்னு நம்புறவங்க தான் தமிழ் மன்னர்கள் அத்தனை பேருமே. நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க அரண்மனை கட்டினதை விட கோவில்கள் கட்டினது தான் அதிகமா இருக்கும். நம்ம இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பா சொல்லணும். இவங்க கோவில் கட்டினதுனால தான் பல 1000 ஆண்டுகளையும் கடந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மன்னர்களை நம்ம மனசுல பெருமையா நினைக்க வைக்கிறாங்க. உண்மையாவே இவங்கெல்லாம் தமிழுக்காகவும் இறைவனுக்காகவும் வாழ்ந்த ஒரு பக்தர்கள், அரசர்கள் வேஷத்துல வாழ்ந்திருக்காங்க. உண்மையாவே இவங்கெல்லாம் திறமையான அரசர்கள். இவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த திருவுடை தேவர் அப்படின்ற விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் தான் ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். அவ்வளோ அற்புதமான ஆட்சி. அந்த நாட்டு மக்களுக்கு எந்தவித துன்பமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளோ சிறப்பா ஆட்சி. இந்த மன்னரும் யாருடைய பேச்சுக்கும் போக மாட்டாரு. அவர் எப்பவுமே அரண்மனையில ராமாயணம் கேட்டுக்கிட்டே, யாராவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அரசர் காதுல அந்த ராமாயண கதை விழுந்துக்கிட்டே இருக்கும். ராமர் மேல அதிகமான பக்தி இருக்கிறதுனால அரண்மனை சுத்தி இருக்கிற சுவர் முழுக்க ராம காவியத்தை ஒரு அழகான ஓவியமா வரைய சொல்லிட்டார். இதனால அந்த அரண்மனைக்கு இன்னைக்கு போனா கூட நீங்க அந்த ராமகாவிய சித்திரங்களை பார்க்கலாம். அந்த அரசர் அந்த அரண்மனையை சுத்தி வந்து அந்த சித்திரங்களை ரசிக்கிறது தான் அவருடைய வேலை. இப்படிப்பட்ட நல்ல அரசருக்கு 2 அழகான பெண் குழந்தைகள். 2 பேருமே அரசருக்கு 2 கண்ணை போல. முதல் குழந்தை பேரு முத்துலட்சுமி நாச்சியார், 2வது குழந்தை பேரு வரலட்சுமி நாச்சியார். மனைவி. ஒரு அழகான குடும்பம். குழந்தைங்க நாளுக்கு நாள் வளர ஆரம்பிச்சாங்க. அரசருக்கும் எல்லா அப்பாவை போல தன்னுடைய மகள்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. உடனே தன்னுடைய மனைவி கிட்ட அதை பத்தி ஆலோசிக்கிறார். அம்மா, நம்மளுடைய மகள்கள் வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும், அதனால நான் மாப்பிள்ளை பார்க்க சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மாவும் சொல்றாங்க, இப்போ நிச்சயமாவே நம்ம பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னும் போது பயமா இருக்கு. தெரியாத ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம பயந்து நடுங்கிறத விட என் கூட பிறந்த சொந்த தம்பி, அவன் தண்டபாணிக்கே நீங்க திருமணம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அரசர் சொல்றாரு, நல்ல யோசனை தாம்மா, யார் சொன்னாலும் ஏத்துக்க வேண்டியதுதான். பெண்களை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம பயப்பட தேவையில்லை. சொந்த தம்பின்னும் போது நம்ம உரிமையோட தவறு இருந்தா கூட கேட்கலாம் அப்படின்ட்டு தன்னுடைய 2வது பொண்ணு அந்த முத்துலட்சுமி, அதாவது வரலட்சுமி நாச்சியாரை கூப்பிட்டு, அம்மா, நீ அம்மாவுடைய
அதாவது உன்னுடைய மாமாவை திருமணம் செஞ்சுக்க விருப்பமா? அப்பா, நீங்க சொல்றதுக்கு நான் தடையே சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயம், என்னை விட அக்காவுக்கு மாமா மேல பயங்கரமான விருப்பம் அப்படின்னு சொன்னவொடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பெண்களையும் என்னுடைய மச்சானுக்கே திருமணம் செஞ்சு குடுக்குறேன். இது இன்னும் நல்லது, பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு. மனைவிக்கு பயங்கர சந்தோஷம். உடனே அவங்க தண்டபாணிய அரண்மனைக்கு வர வைக்கிறாங்க. அரசர் சொல்றாரு, இந்த மாதிரிப்பா, என்னுடைய மகள்கள் 2 பேரையும் உனக்கு தெரியும். எனக்கு 2 கண்ணுன்னா அதுங்க தான். அதுங்கள உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன். 2 குழந்தைகளையும் நல்லா பார்த்துக்கோ. எனக்கு வேற யாரையுமே நம்ப தோணல. உன்னை விட நல்லவன் இந்த உலகத்துல கிடையாது. அதனால நீ 2 பேருக்கும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மாமா, நீங்க சொன்ன பேச்ச நான் மீற மாட்டேன். கண்டிப்பா 2 பேரையும் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த தண்டபாணிய. இன்னொரு நிமிஷம்ப்பா, இன்னொரு விஷயம் பேசணும், ஒரு நிமிஷம் அப்படின்றார். சொல்லுங்க மாமா, என்ன சொல்ல போறீங்க? என் 3வது கண்ணையும் நீ தான்ப்பா பார்த்துக்கணும். உங்களுக்கு 2 பொண்ணு தானே அப்படின்றான். இல்லப்பா, 3வது கண்ணுன்னு நான் சொன்னது என்னுடைய ராமநாதபுரம் சுவாமி கோயில தான் சொல்றேன். அதை நீ பாதுகாப்பா பார்த்துக்கணும். அந்த கோவில் இன்ன வரைக்கும் நல்லா இருக்குதுன்னா அது என்னுடைய ஆட்சியில நான் பார்த்துக்கிறதுனால. அதனால அந்த கோவிலை நீ எந்தவித கெடுதலும் இல்லாம நல்லபடி பார்த்துக்கோ. அந்த கோவில் விஷயம்லாம் எந்த தவறும் நடந்துடக்கூடாது. அது நம்ம வம்சத்தையே பாதிக்கும் அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்றாரு. கண்டிப்பா மாமா, நீங்க இவ்வளோ நாள் எப்படி சிறப்பா அந்த கோயில் பணியை பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி ஒரு பக்தியோட பூஜை புனஸ்காரத்தோட நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த மருமகனும் சொல்லிட்டார். சரிப்பா அப்படின்ட்டு 2 பொண்ணுக்கும் திருமணம் செஞ்சு கொடுத்து அந்த கோயில் பொறுப்பை தன்னுடைய மருமகனுடைய பராமரிப்புல விட்டுட்டு இப்பதான் அரசர் நிம்மதியா உட்கார்றாரு. நல்ல வேலை, இவ்வளோ நாள் நம்ம பாதுகாப்பா பார்த்துக்கிட்டோம், இனி நம்ம மருமக பையன் பார்த்துப்பான் அப்படின்னு. காசியில இருந்து பூஜை முடிச்சுட்டு வர்றவங்க அங்க படகு ஏறினா அங்க இருந்து இந்த ராமநாத சுவாமி கோயிலுக்கு வர்றதுக்கு பணம் வசூலிக்க மாட்டாங்க அந்த காலத்துல. இந்த அரசருடைய கட்டளை அந்த மாதிரி. எல்லாருமே காசியில இருந்து வரோம், ஏன்னா அங்க பூஜை முடிச்ச அப்புறம் அடுத்த பூஜை இங்கதான். வரும்போது நீங்க காசியில இருந்து வரீங்களா? அப்ப சரி, நீங்க ராமநாதபுரம் கோயிலுக்கு போனோம்னா கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு கொண்டு போய் விடுவாங்க. அப்படி இவங்கெல்லாம் அதை பின்பற்றி அந்த பக்கம் காசியில இருந்து வர்றவங்க எல்லாம் படகு சவாரி செஞ்சு ராமநாத சுவாமியை போய் பார்ப்பாங்க. ஒரு முனிவர் ஒருத்தர் காசியில இருந்து வந்தார். வந்தவர் படகு சவாரியை கூப்பிட்டு, என்ன அந்த பக்கம் ராமநாத சுவாமி கோயில்ல விட்டுருப்பா, இவ்வளோ பணம் கொடுத்தாதான் உங்களை அங்க கொண்டு போய் விடுவோம் அப்படின்னே. கிடையாது, இந்த ரகுநாத சேதுபதியுடைய அரசாட்சியில இது கிடையவே கிடையாது, நீ தப்பா சொல்றியா அப்படின்னு இந்த முனிவர் கேட்கிறாரு. இல்ல இல்ல, நாங்க உண்மையா தான் சொல்றோம், இப்பெல்லாம் பணம் வசூலிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோடனே அந்த முனிவருக்கு கோபம். இந்த அரசர் ஏன் இவ்வளோ நாள் நல்ல அரசாட்சி பண்ணிட்டு எதுக்காக இப்படி கேவலமா நடக்கிறாரு அப்படின்னு நேரா அரண்மனைக்கு போனார். அரசே, உங்களுக்கு பக்தி குறைஞ்சு போயிடுச்சா? யார் வேணாலும் அரசரை கேள்வி கேட்கலாம். பக்தி குறைஞ்சு போயிடுச்சா? இப்ப கோவிலுக்கு வர்றவங்க கிட்ட பணம் வசூலிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன சொல்றீங்க? இல்ல, நாங்க படகு சவாரி எப்பவுமே வருவேன், இன்னைக்கு என்கிட்ட பணம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே அரசர் உடனே படகு ஆட்களை வர வச்சுட்டார். நீங்கெல்லாம் பணம் கேட்டீங்களா? இல்ல, இப்பெல்லாம் பணம் வசூலிக்கிறீங்களா? ஆமாங்க, நாங்க வசூலிக்கிறோம். யார் சொல்லி வசூலிக்கிறீங்க? நீங்க என்னோட அனுமதி கேட்கணுமா இல்லையா? இல்லைங்க, உங்க மருமகன் தான் பணம் வசூலிக்க சொன்னாரு, அதனாலதான் நாங்க வசூல் பண்ணோம். என்னுடைய அனுமதி கேட்கணும் இல்லையா? இல்ல, உங்க மருமகன்றதுனால கண்டிப்பா அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவர் சொல்றதை நாங்க கேட்டு தானே ஆகணும்.
ஒருவேளை நாங்க கேட்க மாட்டோம்னு சொன்னா, எங்கள பத்தி ஏதாவது தவறா உங்ககிட்ட சொல்லிட்டா, நீங்க அதுக்காக எங்களுக்கு தண்டனை குடுத்தா, நாங்க என்ன பண்றது? நாங்க பயந்து தான் இந்த செயல செய்றோம். உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா சொல்றது உங்க மருமகன் இல்லையா? நாங்க செஞ்சு தானே ஆவணும்." அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அடுத்த நிமிஷம் அங்க இருந்த ஆட்கள கூப்ட்டு, "உடனே போய் தண்டபாணியை கைது செஞ்சுட்டு வாங்க." அப்படின்னு சொல்றாரு. "அரசே, உங்க மருமக கொஞ்சம் யோசிங்க. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. கைது செஞ்சுட்டு வாங்க." அப்படின்றாரு. இவங்களும் அங்க போறாங்க. நேரா போயிட்டு அவங்களுடைய அரண்மனைக்குள்ள போறாங்க. பெண்களுக்காக ஒரு அழகான அரண்மனை அவர் கட்டி குடுத்திருக்காரு. அங்க போயிட்டு தண்டபாணிய அரசர் வந்து கைது பண்ணிட்டு வர சொன்னாரு அப்படின்னு அந்த பெண்கள் கிட்ட இந்த வீரர்கள் சொல்றாங்க. இவங்களும் அவர கூப்பிட்டதுமே தண்டபாணி வெளியில வராரு. அவர கைது பண்ணிட்டு இவங்க கூட்டிட்டு போற முறைய பார்த்ததுமே அக்காவுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்பா இந்த மாரி ஒரு தன்னுடைய சொந்த மருமகன கைது பண்ணி அழைச்சிட்டு போறாருன்னா, ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சு, அவ உடனே உடனே தன்னுடைய தேர கூப்பிட்டு உடனே கிளம்பிட்டா. அக்காக்காரி. அக்கா வந்து முத்துலட்சுமி. அடுத்தது தங்கச்சி அக்கா எங்க போறான்னும்போது, தன்னுடைய கணவர் கைது பட்டதுனால, அக்கா போறாங்க அப்படின்னு நினைச்சு, அவளும் இன்னொரு தேர ரெடி பண்ணி அவளும் கிளம்பிட்டா. இந்த ஊர்ல இருந்து இந்த அரசருடைய அரண்மனைக்கு போறதுக்கு நிறைய காடு மேடெல்லாம் கடந்து தான் போகணும். இந்த காவலாளிங்க கைது செஞ்சு அழைச்சிக்கிட்டு போறாங்க. இவங்க அங்க போன உடனே இந்த அக்காவும் தங்கச்சும் கிளம்பிட்டாங்க. இவங்க அரண்மனைக்கு போயிட்டாங்க. நேரா போன உடனே அரசர் கோவத்தோட கேட்கிறாரு, "தண்டபாணி, நீ செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு. கோவில் திருப்பணிக்காக, அதாவது கோவிலுக்காக, இறை பக்திக்காக நீ பணம் வசூலிக்கிறது மகத்தான தப்பு. இவ்வளோ நாள் எனக்கு இருந்த பேரை கெடுத்துட்ட. அதனால நீ நாட்டுக்கு துரோகம் செஞ்சுட்ட. அதனால உன்னை வந்து கண்டிப்பா சாதாரணமா ஏதாவது தவறு பண்ணியிருந்தா கூட நான் உன்னை நாடு கடத்தியிருப்பேன். ஆனா நீ செஞ்சது இறை துரோகம். என்னுடைய ராமரை சந்திக்க விடாம அதுக்காக பணம் வசூல் செஞ்ச அந்த மோசமான செயலுக்கு இவனுடைய தலையை வெட்டிடுங்க." அப்படின்ட்டாரு. எல்லாரும் பயந்து நடங்கும்போது அரசரே அந்த முடிவை செய்கிறாரு. அதை பார்த்ததுமே அத்தனை பேரும் மிரண்டு போயிட்டாங்க. தன்னுடைய 2 பெண்கள் வாழ்க்கை என்ன ஆகும், அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும், இதை பற்றியெல்லாம் யோசிக்கல. என்னுடைய ராமருக்கு நீ தீங்கு செஞ்சவன், அதனால நீ வாழ தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம தன் மனைவியோட கூட பிறந்தவன் அப்படியும் மறந்துட்டு, அவனு தவறு செஞ்ச ஒருத்தனான்னு நினைச்சு அவனுக்கு இந்த அரசர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே பாதி வழியில வந்துட்டு இருக்க அக்காக்கு தான் முதல்ல தெரியுது. தெரிஞ்சதுமே அவ அந்த இடத்திலேயே இறங்கி தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டா. இந்த விஷயம் தங்கச்சி காதுக்கு போகுது. அவளும் அவளுடைய அந்த இடத்திலேயே தேர நிறுத்திட்டு அங்கேயே அவளும் இறந்து போயிட்டா. தீக்குளிச்சு இறந்து போயிட்டா. இத கேள்விப்பட்ட அரசன் கலங்கினா கூட கொஞ்சம் கூட தயங்காம, என் மகள்கள் எந்த இடத்துல தீ குளிச்சாங்களோ அந்த இடத்துல மடத்தை கட்டுங்க. இனி இந்த சொத்து யாருக்கு பயன்பட போகுது? மடத்தை கட்டுங்க. அக்கா இறந்த இடம் வந்து அக்கா மடம், தங்கச்சி இறந்த இடம் வந்து தங்கச்சி மடம். இந்த 2 இடத்துலையும் எப்பவும் அன்னதானம் இலவசமா நடக்கணும் அப்படின்னு அரசர் ஆணையிட்டாரு. என் மகளுக்கு இந்த சொத்து போக வேண்டியதில்லை, இறை வழிபாட்டுக்கு போனாலே போதும். இந்த 2 இடத்துலையும் இன்னைக்கு வரைக்கும் அன்னதானம் நடந்துட்டே இருக்கு. அக்கா இறந்த இடம் அக்கா மடம், தங்கச்சி இறந்த இடம் தங்கச்சி மடம். இந்த தமிழ் மன்னனையும் நீதி நெறி தவறாம ஆட்சி செஞ்ச இந்த மாதிரி ஒரு அரசனை நம்ம எந்த நாட்டிலையுமே பார்க்க முடியாதுங்க. அவருடைய இறை பக்திக்காக தன்னுடைய மருமகனை கூட பார்க்காமல் தவறு செஞ்சது மகளா இருந்தா கூட இந்த அரசர் தண்டனை கொடுத்திருப்பார்.
தன்னுடைய மருமகனுக்கு தண்டனை கொடுத்தாரு. தன் மகள் இறந்துட்டாங்கன்னு நினைச்சு துவண்டு போகல. அதுலயும் ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்காரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.